ஓகே. இன்னைக்கு எந்த பிசிபி டிசைனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இஎஸ்சி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்பீட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, பிரஷ்லெஸ் மோட்டார் இந்த மாரி மோட்டார்ஸ்க்குலாம் வந்து இந்த பிசிபி இந்த கஸ்டம் பிசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத செக் பண்றதுக்கும் சரி, இல்லைன்னா அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த மோட்டார் இந்த பிசிபி டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம மெயினா வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம சிமேட்டிக் பார்த்துப்போம். சிமேட்டிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, Arduino நானோல யூஸ் பண்ற அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் தான். இன்னொரு ஐசி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த IR2101 இந்த ஐசி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஐஎன் லோட் பண்ணி என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்குற பிடபிள்யூஎம் சிக்னலை வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி கேட்டுக்கு வந்து அதாவது நம்ம மாஸ்பெட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் பண்ணும். அதுதான் இப்போ அப்படின்னும் போது தான் ஃப்ளோ எந்த இடத்துல எந்த போல இருக்கணும் அப்படின்றது சொல்லும். இதில் பிரஷ்லெஸ் மோட்டாரில் மொத்தம் பார்த்தோன்னா 3 பேஸாக இருக்கும். ஏபிசின்ட்டு அந்த ஏபிசிக்கு வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐசி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐசியை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம ஸ்டேக்கப் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேட் டிரைவ் ஐசியை மட்டும் நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ரூட் லேஅவுட் வந்து பண்ணியிருக்கணும். அதே போல் நம்ம வந்து பிளேஸ் மட்டும் ப்ராப்பராக வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அது வந்து ஒர்க் ஆகும். அதே போல் வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிற ஒர்க்கை வந்து அது எந்த டிஸ்டர்ப் பண்ணாமலையோ எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு ரிட்டர்ன் பேத்துக்கு வராமல் இருக்கு ஸ்டேக்கப் வந்து ப்ராப்பராக எடுத்துருக்கணும். ஏன்னா வந்து இந்த இஎஸ்சி கண்ட்ரோல் வந்து இந்த இந்த பிரஷ்லெஸ் மோட்டார் போகிறதுக்கு வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கணும். அந்த ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இல்லைன்னும் போது நிறைய இஷ்யூ வரும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் இஎஸ்சி கண்ட்ரோலை பற்றி அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்பீடு கண்ட்ரோலை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்.